உங்கள் பேர்? என் பேர் வினோத். நான் கொடைக்கானல், எங்கள் சொந்த ஊர் கொடைக்கானல். நாங்கள் விஜயோட மிகப்பெரிய, எங்கள் அண்ணனோட மிகப்பெரிய ஃபேன். ஆமாம். சரி, கோட் திரைப்படத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட பஞ்ச் ஏதாவது வந்திருக்கா? இல்லை, அதெல்லாம் எப்படியுமே இல்லை. கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜயின் பிரவேசம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாமா? டெஃபினட்டாக அது கோட் படத்துக்கு அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அது தெரியுமே. இந்த படம் சொல்லி அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த அப்டேட்லாம் இருக்குது. நடிகர் விஜயால் வந்துட்டு எம்ஜிஆர், அப்புறம் இவங்க ஜெயலலிதா, விஜயகாந்த் மாதிரிக்க வெற்றி பெற முடியும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலி நான் தளபதியோட ஒரு ரசிகராக சொல்கிறோம். நாங்கள் எங்கள் அண்ணன் வந்து அரசியலில் முன்னே வந்துட்டாங்க. அன்றைக்கி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு ஆடியோ லான்ச்சில் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தலைவனாக எடுத்துக்கிட்ட ஒரே நடிகர் எங்கள் அண்ணன் விஜய். அது இந்த இடத்துல சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் மற்றவங்களை யாரையும் கம்பேர் பண்ணல, நீங்கள் கேட்டதுக்கான பதில் இதான் நான் நினைக்கிறேன். சரி, விஜயோட ரசிகராக சொல்கிறீங்க. ஸோ கட்சிக்கு வந்துட்டு அந்த கொடிக்கு வந்துட்டு அதிக குழப்பங்கள் இன்னும் நிலவிச்சுட்டே வருது. அதை பற்றின உங்களுக்கு கருத்து? எல்லாமே எங்கள் அண்ணனோட மாநாடு, அதாவது காத்திருக்கு தமிழ்நாடு, இந்த மாநாடுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ எல்லா ரிசல்ட்டு தெரியும். ரசிகர்களோட ஆதரவால் மட்டுமே வர 26 வந்துட்டு அரசியலை நீங்கள் எதிர்கொள்ள முடியுமா? இல்லை, அது கண்டிப்பாக முடியும். அதற்கான விளக்கங்கள் வந்து நம்ம லேட்டாக தான் நம்ம சொல்ல முடியும். எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை சொல்கிறதுக்கு. மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு போராட்டமும் எதுவுமே செய்யாமல், அதாவது குறிப்பிட்டு விஜய் மட்டும் சொல்லலை, நடிகர்கள் வந்துட்டு அரசியல் கட்சி தொடர்றாங்க. ஸோ அவங்களால வந்துட்டு எப்படி அரசியலை நீடிக்க முடியும்? கண்டிப்பாக விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்னு பார்க்க வேணாம். அவர் வந்து மக்களில் இருந்து உங்களுக்கு தெரியாது அவர் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ சைலண்டாக வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு பண்ணியிருக்காரு பிரதர். அதுக்கு நடக்கிறது தான் உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே அவர் பேசுகிறார். அண்ணன் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போயிருக்காரு, எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம்? இல்லை, அது வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு பண்ணியிருக்காரு. இப்போ அதாவது ரசிகர்கள் எல்லாமே தனியாக திரட்டி அவர் தனியாக கூட்டு போகிறார். இல்லை பிரதர், கூட்டு போகல. நடந்ததுல போயிட்டு அவர் பங்கேற்றாரே தவிர மற்ற நடிகர்கள் வந்துட்டு கைகோர்த்து கூட்டு போகல. இல்லை, வேற எந்த நடிகரும் பங்கேற்கலையே. எங்க தலைவருக்கு இருக்கிற தில்லு மற்ற யாருக்கும் இல்லை. வந்துட்டு இருந்ததுல தான் அதுல வந்துட்டு விஜய் கூட இருந்தது. அதாவது அவர் நிக்கலன்னு சொல்லல, அவர் கூட போய் நின்னாரு. அதான் பிரதர், அத மாதிரி அரசியல் அப்படின்ற ஒரு பயணத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கோ உங்களுடைய ரசிகர்களை கூட்டி எதுவுமே பண்ணலையே. ரசிகர்களை கூட்டு பண்ணுறாரு பிரதர். அதுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். இந்த மந்த் எண்டில் நமக்கு தெரியும் என்னைக்கு மாநாடு அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கான பதில் உங்களுக்கு மாநாட்டிலே கிடைக்கும். நீங்கள் எந்த கேள்விக்கான விடையை வெயிட் பண்ணுறீங்களோ அதை தலைவர் வாயாலே நீங்கள் கேட்கலாம். இப்போ அரசியல்ல வந்துட்டு இவர் விஜய்க்கு வந்துட்டு யாரோட ஓட்டு வங்கி வந்துட்டு விஜய்க்கு வரும்னு எதிர்பார்க்குறீங்க? டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்கும் அப்படின்னா அதில் இளைஞர்கள் பட்டாளம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதில் 100% எங்களோட இளைஞர்களோட சப்போர்ட் அண்ணனுக்கு இருக்கும். பெரியவங்களும் அதை பார்த்து கண்டிப்பாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அதே போல் வந்துட்டு உங்களுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கு. தயவுசெய்து நாங்கள் எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் வந்து தொண்டர்கள், எங்கள் கட்சிக்கு நாங்கள் தோழர்கள், எங்கள் அண்ணனோட கட்சிக்கு தோழர்கள். ஸோ நாங்கள் யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இதுக்கு வரல. மாநாட்டில் தான் எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பேச முடியும்.